அன்னபூரணியோட சந்தேகத்துக்கு என்னைக்குமே அணை கட்டவே முடியாது. கமலா, அவ பேசுறது எல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, விடு. நான் பெருசா எடுத்துக்கல அண்ணி. ஜெயிலுக்குள்ள வச்சு யாரோ 2 பொண்ணுங்க காயத்ரிய கத்தியால குத்துன மாதிரி நான் கனவு கண்டேன். இப்ப எனக்கு அங்க காயத்ரி பத்திரமா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஜெயிலுக்கு போன் போட்டு ஏதாவது கேட்க முடியுமா அண்ணி? இல்ல உடனே நேர்ல போய் பார்க்க முடியுமா அண்ணி? ஆமா, போன் போட்டு விசாரிக்கிறதுக்கும் நேர்ல போய் பாக்குறதுக்கும் அவ என்ன லேடிஸ் ஹாஸ்டல்லையா இருக்கா? அவ இருக்கிறது ஜெயில்ல. இத பாரு கமலா, நாம நினைச்ச நேரம்லாம் போனை போட்டு ஜெயில பேசிட்டு இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா ஜெயில காயத்ரிய ரொம்ப பாதுகாப்பா தான் வச்சிருப்பாங்க. இல்லன்னா சட்டம் அங்க இருக்கிற அதிகாரிகளை உண்டில்லன்னு பண்ணிடும். அதனால நீ எதுக்கும் பதறாத, தைரியமா இரு. கமலா, உன் கஷ்டம் எங்களுக்கு புரியாம இல்ல. நாளைக்கு லாயர் நல்ல நல்ல பாயிண்ட்ஸோட வந்து காயத்ரியை கண்டிப்பா பெயில்ல எடுத்துருவாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா காயத்ரிக்கு பெயில் கிடைச்சிரும். உறுதியா காயத்ரி நாளைக்கு வீட்டுக்கு திரும்பி வந்துருவா. தைரியமா இருமா. சரி கமலா, கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காம நிம்மதியா தூங்கு. சரிங்க அண்ணன், கமலாவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா. அண்ணி சொல்லிட்டு போனது என்னமோ உண்மைதான். என்னோட சந்தேகத்துக்கு மட்டும் யாரும் அணை கட்டவே முடியாது. எனக்கு உங்க மேல இருக்க சந்தேகம் இன்னும் தீரவே இல்ல. ஜெயிலுக்குள்ள இருக்க காயத்ரி உங்க பொண்ணு இல்லங்கறத நிரூபிக்கணும்னா மும்பைல இருக்கிற உங்க பொண்ணு கலைவாணியோட நம்பரை இப்பவே கொடுங்க.